இந்த போட்டியோட நோக்கமே வந்து தமிழை சிந்திக்கணும்ன்றது தான். நம்ம எல்லாருமே வந்து நிறைய ஆங்கிலத்தெல்லாம் சிந்திக்கிறோம், அதே பேசுகிறோம். தமிழை சிந்திச்சு அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ சின்ன விளையாட்டு பெற்றோர்களுக்கு யார் வேணா வரலாம். குணா அவங்க வந்து சொல்லுவாங்க ஆம் இல்லை அப்படிங்கிற விளக்கமா சொல்லுவாங்க. ஹலோ, என்னங்க எல்லாரும் காது விழுதா? அவங்க இந்த பசங்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சுனாக்கா, நீங்க சரியா கவனிச்சிக்கலாம்னு தெரியல. கேள்வி எல்லாமே வந்து தமிழ்ல, சுத்தமான தமிழ்ல தான் கேள்வி கேட்டாங்க. சேலஞ்ச் வந்து பசங்க வந்து அதை தமிழை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தமிழ்லேயே பதில் சொல்லி யோசிச்சு ஆன்சர் என்னங்கிறது தமிழ்ல சரியான வார்த்தையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. நல்லாவும் பண்ணாங்க. ஸோ இது எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான், எப்படி தமிழ் சொல்லித்தராங்க, எந்த அளவுக்கு வெகாபுலரி எல்லாம் பில்டப் பண்றாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ வந்து சின்ன பசங்க எப்படி பண்ணாங்க இல்லையா, இப்போ நீங்க எப்படி பண்ணீங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா நிறைய நேரம் நம்ம வந்து அங்கே பின்னாடி சேர்ல உட்காந்துருக்கப்ப அதோட கஷ்டம் தெரியாது. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்க. அண்ணாதுரை வாங்க. எல்லாம் நீங்க கை தருங்க, எடுத்து கொடுங்க. மணி 3 ஓகேங்க. இவங்க கேக்குதுங்களா அண்ணாதுரை பேசுறது? ஓகேங்க. ஒரு 2-3 விளையாட்டு மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். நீங்க இங்க வர வரைக்கும் உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆம் இல்லைன்னு உங்களுக்கு தான் சொல்லணும். சரி, உங்களுக்கு என்ன சேலஞ்சுனாக்கா, நான் வந்து உங்களுக்கு 2 வார்த்தை சொல்ல போறேன். ஒரு வார்த்தையை வந்து நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும், அதையும் 3 தடவைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. ஆடியன்ஸ் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்கன்னாக்கா கண்டுபிடிக்கலாம். தப்பு பண்ணாங்கன்னா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை குடை. குடைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். மழைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் பேசணும், நடுவில் தடங்கக்கூடாது, திருப்பி பேசக்கூடாது, சுத்தி வளைச்சு பேசக்கூடாது. புரிஞ்சுச்சா? ஆக மொத்தம் பேசவே கூடாது. பேசாம இருந்தாலும் அவுட். நல்லா வசமா மாட்டிட்டாரு. ஏதோ வழக்கம் போல. குடைங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். குடைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். மழைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. சுத்தி வளைச்சு பேசக்கூடாது. சும்மா நின்றுட்டு கூடாது. ஒரு நிமிஷம் பேசணும். அங்க டைம் எடுத்து பண்ணலாம். நான் சொல்றது ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி?